எக்கா என்ன எக்கா சோக்கானிக்கிட்டே இப்பதான் நம்ம போட்டோ ஷூட்டே ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பல விதமா போட்டோ எடுத்து தள்ள வேண்டாமா? எக்கா என்னக்கா சொல்றீங்க? அங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வெயிட்டிங்க்கா. இவ ரெண்டு பேரும் போட்டோ எடுக்கணும். அதான் தாலி கட்டும்போது விதவிதமா எடுத்து தள்ளியே. எக்கா அதெல்லாம் பத்தாதுக்கா. என்னதானே நிறைய போட்டோ எடுக்கணும். நிறைய ஃபங்க்ஷன் இருக்குல்ல. இது பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல எனக்கு நல்லா விதவிதமா எடுத்து வந்து அதுக்கு அப்புறம் போய் எடுத்துக்க. சை சரியான தொல்லையா போச்சு. புலிலாச மறந்துட்டேன் பாத்தியா? இப்படி எடு. வசந்தா ஹாய் யாரு? நான் தான் வசந்தா கூப்பிடுறேன். ஓ ராணிக்காவா? சாரிக்கா கண்ணாடி போட்டுருந்தே பாத்தீங்களா? சொல்லுங்க. என்ன வசந்தா அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காவ, வரவில வரவேத்துட்டு இருக்காவ. நீ இங்க நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்க? ஆமாக்கா நான் எல்லாரும் வரவேத்துட்டு இருந்தேன். இப்பதான் சரி ஒரு 4 போட்டோ எடுப்போமேன்னு இந்த பக்கம் வந்தேன் பாத்துடுங்க. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. 4 போட்டோவா? பாவி 4000 போட்டோ எடுத்திருப்பேன் காலையில இருந்து. சரி போட்டோ எடுத்தது போதும் வா. பிள்ளைகளுக்கு பால் பழம் கொடுக்கணும் பாத்தியா? நீ தானே மூத்த மருமவா, நீ தான் எல்லாம் செய்யணும். அது சரிதான். சரிக்கா நீங்க போங்க. இன்னொரு 2 போட்டோ எடுத்துட்டு வாரீங்கக்கா. கடவுளே 2 போட்டோவா? எப்படி 2000 போட்டோ ஆகுமே? சரிம்மா சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். வா என்ன தம்பி ஏடு தம்பி. எக்கா என்னையும் கூப்பிடாக்கா எங்க டீம்ல. நானும் அங்க போறேன்க்கா. பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ எடுக்கணுங்கா. என்ன போட்டோ எடுத்துட்டு போலாம் தம்பி ஏடு. ஏய் வசந்தா நீ என்ன இங்கதான் நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கியா? அங்க உள்ள அம்மா தேடிட்டு எடுக்காவ. உங்க அம்மைக்கு வேற வேலை இல்ல. எப்ப பாரு வசந்தா வசந்தான்னுகிட்டே. ஒரு 4 போட்டோ நான் நிம்மதியா எடுக்க கூடாது என்ன? இம்மா 4 போட்டோ எடுக்க இவ்வளவு நேரமா? வாம்மா போவோம். ஆமா சார் கூட்டு போங்க. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு சார். இங்க இன்னும் 2 போட்டோ எடுப்பாங்க. நீங்களும் வாங்க. எடு தம்பி. சரி வா போட்டோ எடுத்தாச்சுல கிளம்புவோம். சாமி கூட்டு போங்கப்பா. இங்க ஒன்னும் ஒரு 2 போட்டோங்க. கல்யாண மண்டபம்னு பார்க்க மாட்டேன். செருப்பு பிஞ்சிரம் பாத்துக்க. ஏன் நான் ஒரு 2 போட்டோ அழகா எடுத்தா உங்களுக்கு பிடிக்காதே? உங்களோட அழகு ஜாஸ்தின்னு பொறாம. எம்மா உன் அழக நீனே மெச்சுக்க. இப்ப வா எங்க அம்மா அங்க தேடியாவ. 1000 வேலை கிடக்குங்க. உங்களுக்கும் பொறாம உங்க அம்மிக்கும் பொறாம. மொத்தத்துல உங்க குடும்பத்துக்கே பொறாம. சரி அம்மா போ. சார் நான் போறேன் சார். பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ எடுக்கணும். சரி தம்பி நீ போ. தப்பிச்சேட்ட சாமி. ஏ தம்பி நில்லு. பாவாமே அவனை விடு வாங்க. தேங்க் யூ. உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க சுரேஷ். தேங்க் யூ. கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போணும். யா நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஓகே பை. இப்போ எதுக்கு என்ன இங்க கூட்டி வந்தியே? அவிதான் எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காவல்ல பெரவின்ன. பொண்ணு மாப்பிளைக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு எடுத்து செய்யி. இப்படி நீ கல்யாணம் பண்ண மாதிரி மினிக்கிட்டு இருப்பியோ? பாது ஒண்ணுதான் குறைச்சல். ராணி ஆண்டி வாங்க மேல. இந்த வாரேம்மா. இந்த மௌலுல காணும் பத்துக்கு எந்த வாரேன்னு நேரகிட்ட நேரத்துல எங்க போய் தொலைஞ்சல்வன்னு தெரியலையே. எல்லாரும் சொல்றாங்க பத்தியா நீ ரொம்ப அழகா இருக்கான்ட்டு. நான் சொன்னேன்ல ஹேர் ஸ்டைல மாத்து அழகா இருப்பான்ட்டு. ஆமாங்க நல்லாதான் இருக்கு. ஆனா எப்போ எனக்கு அந்த குதிரைவால தான் ஃபேவரட். என்ன குதிரைவால? ஆமாங்க போனிடெயில். தமிழ்ல குதிரைவால தானே. எனக்கு எப்பவுமே போனிடெயில் தான் கம்ஃபர்ட்டபிள். எடுத்தோமா ஒரு போனிடெயில போட்டோமா கிளம்பணுமான்னு இருக்கும். சரிதான் மேடம் பாப்போம். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்கன்னு. பாத்துக்கிட்டே இருங்க. பாப்போம். இனி என் கூட தானே இருக்கணும். இருக்கும்போது தானே தெரியும் மேடம் எவ்வளவு நேரம் மேக்கப் பூசுறியன்ட்டு. நாளை இங்க மேக்கப் போடுவேன். எல்லாம் நேச்சுரல். அப்படிங்களா? பாப்போம். என்ன ஒரு மாதிரி சேடை கண்ணுல இருந்து தண்ணி வருது என்னாச்சு? ஏய் சொல்லு. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு அழுறா. அது எங்க அப்பா ஞாபகம். உங்க அப்பா இங்க தானே இருக்காவ பெருவியா? அப்பா இங்க தான் இருக்காங்க. ஆனா இனிமே நான் உங்க கூட தானே இருக்கணும். எங்க அப்பா கூட இருக்க முடியாதுல்ல. பாவம் அவங்க தனியா கஷ்டப்படுவாங்க. அதான் அழுகையா வருது. கவலைப்படாத திவ்யா. நான் தான் சொல்லிட்டேன்ல நம்ம இங்கதான் இருக்க போறோம். எப்ப வேணாலும் உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. இல்லன்னா நீ போய் பாரு. இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் நினைச்சா அழுவப்பல ஏறாது. சரி நீங்க என்ன நல்லா பாத்துக்கிடுவீங்களா? ஆமா இதுல என்ன டவுட் உனக்கு? உங்க அப்பா உன்னை பாத்துக்கிட்டதை விட நான் உன்னை நல்லாவே பாத்துக்கிடுவேன். சரியா? கண்ணை தொடச்சுக்க. பாக்குறவங்க ஏதாவது நினைப்பாங்க. நான் சொல்றேன்ல அழுறதுன்னு பாட்டு. இல்லனா நீ போட்டிருக்க மேக்கப் எல்லாம் அந்த ஈரத்துல கலஞ்சு போகும் பாத்துக்க. பிறகு எல்லாரும் என்னடா இது கல்யாணம் பொண்ணா இல்ல பியாயான்னு கேட்க போறாவ பாரு. போங்க. அப்பாடா சிரிச்சிட்டியா? இதுக்குதான் என்னென்னலாம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொன்னாலும் அழுகி நிப்பாட்டாம இருந்தா. மேக்கப்னு சொன்ன உடனே நிப்பாட்டிட்டியே. இந்த மேக்கப்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு. நீங்க வேற சும்மா இருங்க. சம்பாதிக்கிறது எல்லாம் பியூட்டி பார்லருக்கே கொடுக்கணும் போலயே. இல்ல பயிர் எரியுது. எல்லாமும் பண்ணி பார்த்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியலையே. திவ்யா என் வாழ்க்கையில மண்ணலி போட்டுட்டு நீ மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்க போறியா? இல்லடி நீ எப்படி நிம்மதியா வாழ்றன்னு பாக்குறேன். வாங்க சார். எதுக்கு சார் இவ்வளவு கிஃப்ட்? எல்லாம் சந்தோஷம் தான். நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? நீ மும்பைன்னு கிடந்தோடனே மும்பைக்காரி எவ்வளையாவது கல்யாணம் முடிச்சிருவான்னு நினைச்சேன். நல்ல வேலை நம்ம ஊர் தமிழ் பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்கா. நல்ல பிள்ளையா இருக்கா பாக்க. நல்ல வாளுங்க 2 பேரும். ரொம்ப நன்றி சார். சார் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிப்பா. யாங்க இங்க பிடிச்சேன்னு நிக்க வச்சிருக்கே? வரப்புற ஆட்கள் எல்லாம் கணக்கு எடுக்கணுமா? ஏன் வசந்தா வேற என்ன வெட்டி முறிக்கிற வேலை இருக்கு உனக்கு? நல்ல போட்டோ எடுத்துட்டு இருந்தேன்ல
எம்மா போட்டோ போட்டோன்ட்டு சை. போட்டோ எடுக்கணும்னா மூஞ்சி அழகா இருக்கணும். எங்களை மாதிரி அழகா இருக்கிறவங்க தான் போட்டோக்கு ஆசைப்படுவாங்க. நீங்கெல்லாம் அதனாலதான் போட்டோனாலே வெறுப்பா இருக்கு உங்க மூஞ்ச பார்த்தாலே.